மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள், அதாவது 2020ஆம் ஆண்டு மாணவர்கள் எதிர்கொண்ட சில வினாக்கள் தொடர்பாக, அதிலும் குறிப்பா ஸ்ட்ரக்சர் கேள்விகளிலே என்ன மாதிரி, அதற்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது தொடர்பாக இன்றைய வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. பெண்ணியல்வாதம் என்ற அரசியல் கருத்தியலானது 5 துறைகளை அல்லது 5 இயக்கங்களாக வகைப்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பெண்ணியல்வாதம் என்பது அரசியல் கருத்தியல்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் கருத்துக்களினுடைய தொகுதியைத்தான் நாங்கள் அரசியல் கருத்தியல் என்று குறிப்பிடுவோம். அதாவது அரசியல் கரு ஒன்றை சூழ மக்களை ஒன்று திரட்டுவது அரசியல் கருத்தியலினுடைய பிரதானமான பணியாக அல்லது அரசியல் கருத்தியல் ஒன்றினுடைய வகிபாகமாக காணப்படுகின்றது. தற்கால உலகத்திலே தாராண்மைவாதம், பெண்ணியல்வாதம், சமவுடைமைவாதம், பாசிசவாதம், மதசார்பற்றவாதம், சமூக ஜனநாயகவாதம் என்று ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் காணப்படுகின்றது. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பின்னணியில் ஒவ்வொரு காலப்பகுதியிலே தோற்றம் பெற்றிருக்கு. அதே போலதான் பெண்கள் ஆரம்ப கட்டத்திலே அடிமைகளாக நடாத்தப்பட்டார்கள். பெண்களால் கல்வி பயில முடியவில்லை, பெண்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அவ்வாறு அவர்கள் வேலைக்கு சென்றாலும் சமமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்குரிய சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அவர்கள் உரிமைகள் அற்றவர்களாக காணப்பட்டார்கள். இந்த பெண்ணடிமைத்தனம் என்பது மேலோங்கி இருந்தது. இந்த பெண்ணடிமைத்தனத்தை தகர்க்க வேண்டும், பெண்களுக்கும் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பால்நிலை சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் பெண்ணியல்வாதம். இந்த பெண்ணியல்வாதம் என்ற அரசியல் கருத்தியலானது 5 துறைகளாக அல்லது 5 இயக்கங்களாக காணப்படுகின்றது. தாராண்மை பெண்ணியல்வாதம், சமவுடைமை பெண்ணியல்வாதம், தீவிர பெண்ணியல்வாதம், பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் மற்றும் பின் நவீன பெண்ணியல்வாதம். தாராண்மை பெண்ணியல்வாதம் கூற வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால், பெண்களுக்கு உடலியல் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு உரிமை காணப்படுகின்றது. அதே போல அவர்கள் கல்வியை பயில்வதற்கும் தொழிலொன்றை செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமை காணப்படுகின்றது என்பதை தாராண்மை பெண்ணியல்வாதம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல சமவுடைமை பெண்ணியல்வாதம் என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சமத்துவ ஆட்சியாளர்கள், சமத்துவ சிந்தனையாளர்கள் பல்வேறுபட்ட புரட்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். இந்த புரட்சிகள், இந்த போராட்டங்களிலே பெண்களினுடைய பிரச்சனைகளையும் உள்ளிணைக்க வேண்டும், பெண்களினுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை சமவுடைமை பெண்ணியல்வாதம் உங்களுக்கு சொல்லித் தருது. அதே போல தீவிர பெண்ணியல்வாதம், இதை நாங்கள் ரெடிகல் பெண்ணியல்வாதம் என்று சொல்லுவோம். அதாவது தந்தை வழி தலைமைத்துவத்தினை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை தீவிர பெண்ணியல்வாதம் சொல்லுது. ஏன் தந்தை வழி தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண் பெண் வேறுபாடுகள் அல்லது பெண்ணடிமைத்தனத்திற்கு எது காரணமாக அமையுது என்று சொன்னால் இந்த தந்தை வழி தலைமைத்துவம். ஆகவே தந்தை வழி தலைமைத்துவத்தை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை தீவிர பெண்ணியல்வாதம் சொல்லித் தருது. அதே போல பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் என்ன சொல்லித் தருது என்று சொன்னால், மேற்கத்திய அல்லது ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்ற பெண்களினுடைய பிரச்சனைகள் வேறு, எங்களை போன்ற பின்காலனித்துவ அரசுகளிலே, குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே வாழ்கின்ற பெண்களினுடைய பிரச்சனைகள் வேறு என்பதை பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் எங்களுக்கு சொல்லித் தருது. அதே போல பின் நவீன பெண்ணியல்வாதம், பெண்கள் ஒவ்வொருத்தரும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பிரச்சனைகள் ஒரே மாதிரி இருக்க தேவையில்லை, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அவர்களுடைய கோரிக்கைகள் பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்டதாக இருக்கும் என்பதைத்தான் பின் நவீன பெண்ணியல்வாதம் சொல்லித் தருது. அப்ப இந்த பெண்ணியல்வாதம் என்ற அரசியல் கருத்தியலானது 5ஆக வகைப்படுத்தப்படுது பிள்ளைகள். தாராண்மை பெண்ணியல்வாதம், சமவுடைமை பெண்ணியல்வாதம், தீவிர பெண்ணியல்வாதம், பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் மற்றும் பின் நவீன பெண்ணியல்வாதம் என்றதை நீங்கள்
குறிப்பிட்டு கொள்ளணும். அடுத்த கேள்வி, வரலாற்று ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ள அரச மாதிரிகள் பல காணப்படுகின்றன, அவற்றுள் இரண்டினை குறிப்பிடுக. அதாவது அரசு தொடர்பாக அலகு 3 மையப்படுத்தியதாக இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அல்லது சமூகத்திலே காணப்படுகிற நிறுவனங்களிலே மேலான நிறுவனமாக, அரசியல் நிறுவனங்களிலே தலையான ஒரு நிறுவனமாக அரசு என்பது காணப்படுது. இந்த அரசு பல்வேறு கட்ட காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட மாதிரிகளை கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசினுடைய மாதிரிகள் என்று சொன்னால் கோத்திர நகர அரச மாதிரி, கிரேக்க நகர அரச மாதிரி, பாசிச அரச மாதிரி, முடியாட்சி அரச மாதிரி, தாராள அரச மாதிரி, சமவுடைமை அரச மாதிரிகளை நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப அரச மாதிரிகளுக்கு உதாரணம் தர சொல்லி கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள், அல்லது அரசாங்க மாதிரிகள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கோத்திர அரச மாதிரி, கிரேக்க நகர அரச மாதிரி, முடியாட்சி அரச மாதிரி, தாராளவாத அரச மாதிரி, சமவுடைமைவாத அரச மாதிரி, இவற்றுள் ஏதாவது 2ஐ நீங்கள் குறிப்பிட்டால் போதும். அப்ப இந்த கோத்திர அரச மாதிரி தொடர்பாகவும் நாங்கள் இதிலே கவனிக்கலாம். அப்ப கோத்திர அரச மாதிரி என்றால் என்னென்று சொன்னால், ஒரு தலைவன், ஒரு பலமிக்க தலைவனாலே அந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருந்தால் அதை நாங்கள் கோத்திர நகர அரச மாதிரி என்று சொல்லுவோம். ஆரம்பத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவனுக்கு பல்வேறுபட்ட தேவைகள், குறிப்பாக பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆகவே அந்த மக்கள் ஒரு தலைவனை தெரிவு செய்கிறார்கள். அந்த தலைவன் பலமானவனாக காணப்படுகிறான். அந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் கோத்திர அரச மாதிரி என்று சொல்லுவோம். தற்போது வரை கோத்திர அரச மாதிரி உலகத்திலே காணப்படுது. உதாரணமாக இந்தியாவிலே வாழ்கின்ற நரிக்குறவர் சமூகத்தினர் கோத்திர அரச மாதிரியை பின்பற்றுகிறார்கள். அதே போல இலங்கையிலே வாழ்கின்ற இலங்கை வேடுவர்களும் கோத்திர அரச மாதிரியை பின்பற்றுகிறார்கள். உங்களுடைய இன்னொரு கேள்வி கேட்கப்படலாம், கோத்திர அரச மாதிரி தற்கால உலகத்திலே பின்பற்றப்படுகின்ற சமூகங்கள் என்னென்று கேட்டால், இந்தியாவிலே வாழ்கின்ற நரிக்குறவர் சமூகத்தையும் இலங்கையிலே வாழ்கின்ற வேடுவ சமூகத்தினரையும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். ஆனா கேள்வி என்ன? வரலாற்று ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ள அரச மாதிரிகள் என்ன பிள்ளைகள்? கோத்திர அரச மாதிரி, கிரேக்க நகர அரச மாதிரி, தாராளவாத அரச மாதிரிகளை நீங்கள் குறிப்பிட போறீர்கள். அடுத்த கேள்வி, தாராண்மைவாதத்தின் 3 பிரதான வகைகளுள் ஏதேனும் 2ஐ குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், தாராண்மைவாதம் அல்லது லிபரல் வாதம் என்று இதை நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது சர்வாதிகாரம் அல்லது எதேச்சதிகாரமிக்க மன்னராட்சி கட்டமைப்புக்கு எதிராக தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் இந்த தாராளவாதம். கிபி 17ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக தாராண்மைவாதம் காணப்படுது. இந்த தாராண்மைவாதம் என்ற கோட்பாட்டை அல்ல தாராண்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியலை முன்வைத்த சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் தோமஸ் ஹோப்ஸ், ஜான் லாக், ரூசோ, மொண்டஸ்கியூ போன்ற சிந்தனையாளர்களை நீங்கள் குறிப்பிடுவீங்கள் பிள்ளைகள். ஆனா கேட்கிறாங்க, இந்த தாராண்மைவாதமானது 3ஆக வகைப்படுத்தப்பட போதாம். அந்த 3 என்னென்று சொன்னால் புராதன தாராண்மைவாதம், நவீன தாராளவாதம், நவ தாராளவாதம். தாராண்மைவாதத்தினுடைய 3 வகைகளும் என்ன பிள்ளைகள்? புராதன தாராண்மைவாதம், நவீன தாராளவாதம், நவ தாராளவாதத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வோம். அடுத்த கேள்வி, உலகமயமாக்கம் தேசிய அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பாக 2 கோட்பாட்டு அணுகுமுறைகள் காணப்படுகின்றது. அவ்விரண்டு கோட்பாடுகளை அல்லது கோட்பாட்டு அணுகுமுறைகளையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், உலகமயமாக்கம் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அரசியல் ரீதியாக மாற்றம், சமூக ரீதியாக மாற்றம், பொருளாதார ரீதியாக மாற்றம், இயற்கை நிலைகள் தொடர்பாக மாற்றம், அதே போல தொடர்பாடல் ரீதியாக என்று பல்வேறுபட்ட பரிணாம வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் யாரு காரணமாக இருக்குது என்று சொன்னால் இந்த உலகமயமாக்கம். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக உலகத்தை மிகவும் அழுத்தி சுருக்குகிறார். இவ்வாறு உலகம் அழுந்தி சுருங்குவதால் உலகத்தில் ஏற்படுகின்ற அரசியல் சமூக மாற்றங்களைத்தான் நாங்கள் உலகமயமாக்கம் அல்லது பூகோளமயமாக்கம் என்று சொல்லுவோம்.
இந்த பூகோளமயமாக்கமானது அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பாக 2 கோட்பாட்டு அணுகுமுறைகள் காணப்படுது. அந்த கோட்பாட்டு அணுகுமுறைகள் என்னென்று சொன்னால், உலகமயமாக்கலினுள் தேசிய அரசுகள் இறுதி நிலையை அடையும், இரண்டாவது அவை இறுதி நிலையை அடையாமல் மீள் கட்டமைத்தலுக்கு உட்படும். அப்ப உலகமயமாக்கம் தேசிய அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பாக காணப்படுகின்ற 2 அணுகுமுறைகளும் என்ன பிள்ளைகள்? உலகமயமாக்கலினுள் தேசிய அரசுகள் இறுதி நிலையை அடையும், அவை இறுதி நிலையை அடையாமல் மீள் கட்டமைத்தலுக்கு உட்படும். இந்த உலகமயமாக்கமானது தற்கால தேசிய அரசுகளிலே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, எவ்வாறு இந்த உலகமயமாக்கம் எங்களுடைய அரசுகளிலே தாக்கம் செலுத்து என்பது தொடர்பாக ஜீன் மேரி கெயனோ அவர்களின் புத்தகத்துக்கு பேர் தேசிய அரசுகளின் முடிவு என்ற ஒரு நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நூலிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகமயமாக்கம் என்ற ஒன்றால் தேசிய எல்லைகள் அர்த்தம் இல்லாம போச்சு, ஆழ்வுள்ள எல்லைகள் அர்த்தம் இல்லாமல் போச்சு, இனம் என்பதற்கான முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு, இறைமை சவாலுக்குட்படுது, எந்த ஒரு அரசாலையும் தன்னிறைவு அடைய முடியவில்லை. அதே போல உலக மூலதனம் தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கு. இவைதான் உலகமயமாக்கம் தற்கால அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள். உங்களுக்கு ஒரு கட்டுரை வினாவாக கூட உலகமயமாக்கமும் அரசும் என்ற தலைப்பு வினவப்படலாம். அங்கட கேள்வி என்ன பிள்ளைகள்? உலகமயமாக்கம் தேசிய அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள், உலகமயமாக்கலினுள் தேசிய அரசுகள் இறுதி நிலை அடையும், அவை இறுதி நிலை அடையாமல் மீள் கட்டமைத்தலுக்கு உட்படும். அடுத்த கேள்வி பிள்ளைகள், அரசு சமூகத்துக்காக பணியாற்ற வேண்டும் என்ற குறிப்பிட்ட ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட எண்ணக்கருக்கள். கேள்வி என்னது? ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்களையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் இந்த ரூசோ தொடர்பாக, இவர் ஒரு தாராண்மைவாத சிந்தனையாளர், அதே நேரம் சமூகம் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தோற்றம் பெற்றது, அதாவது சமூக ஒப்பந்த கோட்பாட்டை கட்டி எழுப்பிய ஒரு சிந்தனையாளர்களில் ஒருவராகவும் ரூசோ காணப்படுகிறார். அதே நேரம் சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் என்ற ஒரு நூலும் இந்த ரூசோ என்பவரால தான் எழுதப்பட்டது. இந்த ரூசோ என்பவர் முன்வைத்த 2 எண்ணக்கருக்களும் என்னென்று சொன்னால், பொது சித்தம், மக்கள் இறைமை. பொது சித்தம் என்று சொன்னால் பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம்தான் இந்த அரசினுடைய தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் பொது சித்தம் என்ற ஒரு எண்ணக்கரு நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல் மக்கள் இறைமை என்ற எண்ணக்கரு என்னது சொல்லுது என்று சொன்னால், இந்த இறைமையினுடைய ஏக உரித்தாளன் அல்லது இறைமையினுடைய சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் மக்கள் என்பதைத்தான் இந்த ரூசோ முன்வைக்கிறார். அப்ப இந்த ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்களும் என்ன பிள்ளைகள்? பொது சித்தமும் மக்கள் இறைமையும். அடுத்த கேள்வி, பொது கொள்கை தொடர்பான கல்விசார் கற்கை என் நாட்டிலே தோற்றம் பெற்றது. அப்ப பொது கொள்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலாவதாக புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த சமூகத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அவை தனிப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரம் பொது பிரச்சனைகளாக இருக்கும். உதாரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஒரு பொது பிரச்சனை, போதை வஸ்து பாவனை பொது பிரச்சனை, வீதி விபத்து ஒரு பொது பிரச்சனை, அதே போல இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பருவகால மாற்றங்கள் ஒரு பொது பிரச்சனை. இத்தகைய பொது பிரச்சனைகள், அதாவது பொதுமக்களின் கவனத்திற்குட்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரமிக்க குழு மேற்கொள்கின்ற செயற்பாடுகளை தான் நாங்கள் பொது கொள்கை என்று சொல்லுவோம். இந்த பொது கொள்கை தொடர்பான கற்கை நெறியானது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் ஐக்கிய அமெரிக்காவிலே. ஏன் ஐக்கிய அமெரிக்காவிலே பொது கொள்கை என்றதை ஒரு பாடமாக அல்லது ஒரு கற்கை நெறியாக ஆரம்பிச்சாங்க என்று சொன்னால், பொது கொள்கை உருவாக்கப்பட்டதன் நோக்கங்கள் நிறைவேறவில்லை, இந்த பொது கொள்கைகள் தோல்வியை தழுவி கொண்டது. ஆகவேதான் அமெரிக்காவிலே பொது கொள்கை என்றது ஒரு கற்கை நெறியாக ஆரம்பிக்கப்படுது. அதே போல இலட்சிய பணியக அமைப்பு, இந்த லட்சிய பணியக அமைப்பை முன்வைச்சது யார் என்று சொன்னால் மேக்ஸ் வெபர். அப்ப இந்த மேக்ஸ் வெபர் என்று உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டியது, இந்த அரசு பலாத்கார அதிகாரத்தினை பிரயோகிக்கின்றது என்று குற்றம் சாட்டின ஒருவரும் மேக்ஸ் வெபர். அதே நேரம் அரசியல் தொழில் ஒன்றாக என்ற நூலை எழுதியவரும் இந்த மேக்ஸ் வெபராக காணப்படுகிறார். இவரால் தான் லட்சிய பணியக அமைப்பு என்ற எண்ணக்கரு அவருடைய சித்தாந்தமாக காணப்படுது.
அப்ப பொது கொள்கை தொடர்பான கற்கை நெறி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது பிள்ளைகள்? ஐக்கிய அமெரிக்காவில் இலட்சிய பணியக அமைப்பு என்ற நூலில் அல்லது எண்ணக்கருவை முன்வைச்சது யாரு? மேக்ஸ் வெபர். அடுத்த கேள்வி, சுதந்திரமானதும் நியாயமான தேர்தலினுடைய பண்புகளில் இரண்டினை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரே ஊடகமாக காணப்படுகின்றது இந்த தேர்தல். அந்த தேர்தல் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரமானதாக இருக்க வேண்டும், நீதியானதாக இருக்க வேண்டும், அதே போல குறிப்பிட்ட காலத்திலே நடைபெற வேண்டும். அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம். குறிப்பிட்ட காலத்திற்கு காலம் தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும். ஒரு நாடை நாங்கள் ஜனநாயக நாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் மக்கள் தங்களுடைய வாக்குகளை எவ்வித அச்சமின்றி செலுத்துகின்ற வகையிலே அங்கே தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலிலே எந்த எண்ணக்கருக்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தெரிவு சுதந்திரம் தேவை, அதே போல சமத்துவம் தேவை, அதே போல போட்டித்தன்மை தேவை, அதே போல குறிப்பிட்ட காலத்திற்கு காலம் நடாத்தப்பட வேண்டும். அப்ப இந்த தேர்தலினுடைய அடிப்படை நியதிகள் என்ன பிள்ளைகள்? போட்டித்தன்மை தேவை, அதே போல அந்தரங்கத்தன்மை. நாங்கள் யாருக்கு ஓட் பண்றோம் யாருக்கும் தெரியக்கூடாது, நாங்கள் வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல தெரிவு சுதந்திரம், அங்கே நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஒருவரை தெரிவதற்கான பூரண சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கணும். இதைத்தான் நாங்கள் ஒரு ஜனநாயக தேர்தல் ஒன்றினுடைய அடிப்படை நியதிகளாக அல்ல தேர்தல் ஒன்றினுடைய அடிப்படை பண்புகளாக குறிப்பிடுவோம். அடுத்த கேள்வி, ஒற்றையாட்சி அரசுகளில் மத்தியில் இருந்து கீழ்மட்டங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்ற வழிமுறைகளை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், அரசியல் அமைப்பு ஒரு நாட்டு ஆளப்படுகின்ற விதிகளைத்தான் நாங்கள் அரசியல் ஜாப்பு என்று சொல்லுவோம். இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, பாதி சமஷ்டி, அதே போல கூட்டாண்மை சமஷ்டி என்ற அரசியல் ஜாப்புக்களை வகைப்படுத்தினாங்கள். அதிலே ஒற்றையாட்சி என்றால் நாட்டினுடைய சகல அதிகாரங்களும் தனியொரு மத்திய நிறுவனத்திடம் குவிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்று சொல்லுவோம். இலங்கை அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல பெரிய பிரித்தானியாவையும் ஒற்றையாட்சி நாடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வோம். இந்த ஒற்றையாட்சி நாடுகள் தற்போது என்ன செய்கின்றது என்று சொன்னால் மத்தியில் இருந்து கீழ்மட்டங்களுக்கு அதிகாரங்களை பகிரவில்லை, பரவலாக்கம் செய்கின்றது. பகிர்தல் என்று எழுதினால் அந்த விடை தவறானது. பரவலாக்கம் செய்தல் என்று நீங்கள் குறிப்பிடணும். இங்கே அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்ற 3 வழிமுறைகள் இருக்கு. ஒன்று அதிகாரத்தினை பன்முகப்படுத்துதல், நிர்வாக பரவலாக்கம், அதிகார ஒப்படைத்தல். மத்தியிலிருந்து கீழ்மட்டங்களுக்கு அதிகாரம் எவ்வாறு பிள்ளைகள் பரவலாக்கம் செய்யப்படுகின்றது? அதிகாரத்தினை பன்முகப்படுத்தல், அதாவது தலைநகரிலே காணப்படுகின்ற பணியாட்குழுவை ஏனைய நகரங்களுக்கு அனுப்புறது, ஏனைய கிராமங்களுக்கு அனுப்புறதை நாங்கள் அதிகாரத்தினை பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவோம். அதே போல நிர்வாக பரவலாக்கம் என்று சொன்னால் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரங்களை கீழ்மட்ட நிறுவனங்களிடம் நாங்கள் வழங்கினால் அதை நிர்வாக பரவலாக்கம் என்று சொல்லுவோம். அதே போல அதிகார ஒப்படைத்தல் என்று சொன்னால் கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை கீழ்மட்டத்திற்கு வழங்கினால் அதை நாங்கள் அதிகார ஒப்படைத்தல் என்று குறிப்பிடுவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி, 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களிலே ஜனாதிபதியின் அதிகாரம் தொடர்பான போக்குகள். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்று உங்களுக்கு தெரியும். 1978ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி தேவைப்பட்டது. அதனுடைய தேவை உணரப்பட்டதன் அடிப்படையிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி முறைமையானது 2வது குடியரசு அரசியல் ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் தொடர்பாக, ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல் தொடர்பாக சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அவங்க கேட்கிறாங்க, இந்த சீர்திருத்தங்களிலே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சில சீர்திருத்தங்களிலே ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக 18வது திருத்தம், 20ஆம் திருத்தங்களில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 19வது சீர்திருத்தத்திலே ஜனாதிபதியின் அதிகாரங்கள்
குறைக்கப்பட்டிருக்கு. இந்த கௌரவ முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும், இலங்கையை அதிகளவு ஜனநாயக மயப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில இந்த 19வது சீர்திருத்தத்தை முன்வைத்தார். இதிலே பல விடயங்கள் புதிதாக இணைக்கப்பட்டது. உதாரணமாக கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு என்பன இணைத்து கொள்ளப்பட்டது. அதே போல தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது மக்கள் அனைவரும் அரசு நிறுவனங்களில் நடைபெறுகின்ற கணக்கு விடயங்கள் தொடர்பாக சகல விடயங்களையும் அறிவதற்கான உரிமை காணப்படுகின்றது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமும் இந்த 19வது சீர்திருத்தத்தில் அறிமுகம் செய்தது என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ஆனா கேள்வி என்ன பிள்ளைகள், 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் தொடர்பான போக்குகள் என்று சொன்னால் ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகரித்தல், ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்தல். அப்ப 2022ஆம் ஆண்டு மாணவர்களிடம் கேட்கப்பட்டது, ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகரித்த 2 அரசியல் சீர்திருத்தங்களையும் குறிப்பிடுக. அதாவது 18வது திருத்தத்தையும் 20வது திருத்தத்தையும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அடுத்த கேள்வி, கூட்டு சமஷ்டியாக ஆரம்பித்து பின்னர் சமஷ்டியாக மாறிய நாடுகள். இதுவும் அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு வினாவாகத்தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப கூட்டு சமஷ்டி என்று சொன்னால் இறைமை மிக்க அரசுகள் ஏதாவது ஒரு பொது தேவை அல்லது பாதுகாப்பு, பொது பண அலகு என்பவற்றின் அடிப்படையிலே ஒன்றிணையத்தை நாங்கள் கூட்டாண்மை சமஷ்டி என்று சொல்லுவோம். இந்த கூட்டாண்மை என்பதனுடைய அர்த்தம் உடன்படுதல் ஆகும். அவங்க சொல்றாங்க கூட்டாண்மை சமஷ்டியாக ஆரம்பித்து தற்போது சமஷ்டியாக மாறி இருக்கிற நாடுகள் என்று கேட்டால் ஐக்கிய அமெரிக்காவையும் சுவிஸையும் குறிப்பிடலாம். அதே நேரம் கூட்டாண்மை சமஷ்டியை பின்பற்றிய நாடுகள் அல்ல கூட்டாண்மை சமஷ்டிக்கு உதாரணம் என்று கேட்டால் முன்னே ஐக்கிய அமெரிக்கா என்று எழுதணும், அதே போல முன்னே சுவிட்சர்லாந்து என்றதை நீங்கள் எழுதணும். தற்போது இந்த 2 நாடுகளும் சமஷ்டி கட்டமைப்பாக மாறி இருக்கின்றது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும் பிள்ளைகள். சரியா, நாங்கள் இவ்வளவு நேரமும் ஒரு 10 கட்டமைப்பு வினாக்கள் அதனோடு தொடர்புடைய சில தகவல்கள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்தடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் கதைப்போம் பிள்ளைகள். சரி, தேங்க்யூ பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.